வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் 264வது கிலோமீட்டரில் மனோரா சுரங்கப்பாதையின் அருகே கடந்த ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ந்த விபத்தில் கர்ப்பிணி தாய் ஒருவரை மோதியதாக நம்பப்படும் சிவப்பு நிற வாகன ஓட்டுநர் ஒருவரை போலீசார் தேடி வருகின்றனர். 25 வயதுடைய அந்த கர்ப்பிணி பெண்ணை வாகனம் ஒன்று மோதியதை டேஷ்கேம் கேமராவில் பதிவான சம்பவம் குறித்த காணொலி சமூக வலைதளங்களில் வைரலானதை தொடர்ந்து அச்சம்பவத்திற்கு பின் அங்கிருந்து தப்பியோடிய சம்பந்தப்பட்ட வாகன ஓட்டுநர் தேடப்படுவதாக இப்போ மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் அபாங் ஜைனால் அபிடின் அபாங் அமாட் கூறினார். மாலை மணி 6:30 அளவில் நிகழ்ந்த அந்த விபத்தில் காயமடைந்த அந்த கர்ப்பிணி பெண் இப்போ ராஜாபுர் மைசூரி பைனோன் மருத்துவமனையின் அவசர பிரிவில் அனுமதிக்கப்பட்ட மறுநாள் காலை 9:30 மணியளவில் இறந்தது உறுதிப்படுத்தப்பட்டது. அப்பெண்ணின் 2 வயது பெண் குழந்தை தலையில் ஏற்பட்ட காயத்தினால் விபத்து நிகழ்ந்த இடத்திலேயே இறந்தது. மரணம் அடைந்த அந்த கர்ப்பிணி பெருடுவா பேசா காரின் முன்புறம் பயணிகள் இருக்கையில் அமர்ந்திருந்த வேளையில் அக்காரை 29 வயதுடைய ஆடவர் ஓட்டி சென்றுள்ளார். இக்கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலை தடுப்பில் மோதிய பின் கால்வாயில் கவிழ்ந்தது. கார் ஓட்டுநர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் என அபாங் ஜைனால் தெரிவித்தார். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.